தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடு குறித்து மீண்டும் கடும் கேள்விகளை எழுப்பும் சம்பவம் ஒன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனை சென்ற கர்ப்பிணி பெண் மருத்துவர் இல்லாத காரணத்தால் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டும் நிலையில், தாய்மை பாதுகாப்பு மற்றும் அவசர மருத்துவ சேவைகள் குறித்த அரசின் வாக்குறுதிகள் விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளன. அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் மீண்டும் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் குறித்து கடும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. சம்பவ நேரத்தில் மருத்துவர் இல்லை என்பதே உயிரிழப்புக்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டும் நிலையில், அரசு மருத்துவமனைகளில் பணியாளர் பற்றாக்குறை மற்றும் நிர்வாக அலட்சியம் தொடர்வது வெளிப்படையாகியுள்ளது. 24 மணி நேர சேவை, தாய்மை பாதுகாப்பு திட்டம், உலகத்தர சுகாதாரம் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தொடர்ந்து அறிவித்து வரும் நிலையில், அடிப்படை மருத்துவ சேவைகளே தரையில் செயல்படவில்லை என்பதே இந்த மரணம் காட்டும் கடும் உண்மை. கர்ப்பிணி பெண்களுக்கு அவசர சிகிச்சை வழங்க வேண்டிய அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் இல்லாத நிலை தொடர்ந்தால் அரசு அறிவிப்புகளின் நம்பகத்தன்மை என்ற கேள்வி எழுகிறது. இது தனிப்பட்ட தவறா அல்லது முழு சுகாதார நிர்வாகத்தின் தோல்வியா என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்துக்கு நீதி கிடைக்குமா, பொறுப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதே இப்போது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு.